Hi friends, welcome to Kadai Samayal. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போறோம். இது வந்து சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறந்துடாம Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். இன்னைக்கு நான் கத்திரிக்காய் கிரேவி பண்றதுக்காக ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்த உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளமா கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட்டா வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் ஒரு 250 கிராம் கத்திரிக்காவை நீளமா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருந்தேன். அதை கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நீங்க நறுக்குனதுக்கு அப்புறமா தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. அப்பனா தான் கத்திரிக்காய் வந்து கருத்து போகாம கசக்காம இருக்கும். இப்போ இது கூட நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காவை நல்ல கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா வந்து கத்திரிக்காவில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா வந்து கருகி போயிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம காய் வேகிறதுக்காக ஒரு 3/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அப்படின்னா தான் காய் எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்து அந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ அடியோட ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சாம்பார், ரசம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடமே ஒரு சூப்பர்பான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.